ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்க ரொம்ப புத்திசாலியாகவும் ஷார்ப்பாகவும் எப்போவுமே இருக்கணுமா? அவங்களோட இம்யூன் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகி எப்போவும் ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் இருக்கணுமா? அப்போது இந்த ரெசிபி இஸ் அ மஸ்ட் ட்ரைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வைட்டமின் இ, புரோட்டீன் அண்ட் வைட்டமின் சியை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும். வாங்கங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 கை அளவுக்கு பாதாம் போட்டுக்கோங்க. பாதாமை நல்லா அந்த ஸ்மெல் வர வரைக்குமே நல்லா வறுக்கணும். பாதாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. வெங்காயத்தில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினாதாங்க சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ அதனால நல்லா அதை வதக்கிக்கோங்க. அப்புறம் 5 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயத்துக்கு 5 காஞ்ச மிளகா கரெக்டா இருக்கும். அது கூட ஒரு பெரிய குடமிளகா கட் பண்ணது ஆட் பண்ணிக்கோங்க. குடமிளகா போட்டதுக்கு அப்புறமாட்டே கட் பண்ணி வச்சிருக்க 4 பெரிய தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமாட்ட இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா கிளறி வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கணும். தக்காளி இன்ஃபேக்ட் அது குக் ஆகணும். ஸோ அதனால நல்லா வதக்கி விடுங்க. இந்த சட்னி ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாம இருக்கும். நீங்க ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கைப்படாம வச்சிருந்தீங்கன்னா இந்த சட்னி கெட்டு போகாம இருக்கும். இன்னும் ஒரு 2 நாள் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணி இன்னுமே கூட நல்லா வதக்கி விடுங்க. நான் சொன்ன மாதிரி தக்காளி வேகணும், அதனால நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 1 மினிட்டுக்கு மூடி வச்சிடுங்க. ஒரு 1 மினிட்டுக்கு அப்புறம் நீங்க மூடி ஓபன் பண்ணிட்டு எடுத்து பாத்தீங்கன்னாலே நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆயிருக்கும். ஸோ அதை இன்னுமே ஒரு 2 கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வெஜ்ஜிஸ் வார்மா இருக்கும்போது நீங்க மிக்சியில ஆட் பண்ணி நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சி எடுக்கும்போது ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம், போடலனாலும் இந்த சட்னி செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க இந்த சட்னிய மார்னிங் டைம்ல இட்லியோட உங்க கிட்ஸுக்கு கொடுக்கும்போது வேற லெவல்ல இருக்குங்க. இந்த ஆல்மண்ட் அண்ட் கேப்சிகம் சட்னி இட்லியோட சாப்பிடும்போது உங்க குழந்தைங்களுக்கு வைட்டமின் இ, புரோட்டீன், வைட்டமின் சி, அது மட்டும் இல்லாம மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அவங்களோட ஃபுல் டேவும் எனர்ஜியா இருப்பாங்க. அது கூட அவங்களோட இம்யூன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபிஸ் இன்னும் வேணும்னா என்னோட